இப்போ நம்ம ஆக்டினோமைக்கோசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆக்டினோமைக்கோசிஸ்னால் என்னென்னா, ஆக்டினோமைக்கோசிஸ் வந்து இது ஒரு பாக்டீரியல் டிசீஸு. ஆக்டினோமைக்கோஸ் அதுக்கப்புறம் வந்து ஐஸ் ரேலி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபிலமெண்டஸ் பாக்டீரியம்னால வரக்கூடியது. ஃபிலமெண்ட் மாதிரி இருக்கிற பாக்டீரியம்னால வரக்கூடிய ஒரு டிசீஸ் தான் சொல்கிறாங்க. இது வந்து ஓரல் கேவிட்டி, அதுக்கப்புறம் அலிமெண்ட்ரி கேனல், அதுக்கப்புறம் வெஜைனால் வரக்கூடியது. மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் வந்து அதுக்கப்புறம் எண்டோஜெனிக் ஆரிஜின் அதுக்கப்புறம் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் வந்து எண்டோஜெனிக் எண்டோஜினஸ் ஆரிஜினாக இருக்குது. பேஷண்ட் டு பேஷண்ட், அதுக்கப்புறம் ஒரு பர்சன் டு பர்சன் வந்து மாறக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து பர்சன் டு பர்சன் மாறக்கூடியது. அதுக்கப்புறம் பிரேக் மியூகோகுட்டேனியஸ் அண்ட் கண்டினியூட்டி வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அண்டர்லையிங் டிசீஸ் வந்து இருக்குது. மார்ஃபாலஜிக்கல் ப்ரொசீஜர் வந்து மொத்தம் 4 டைப் இருக்குது. cervicofascial அதுக்கப்புறம் ஆக்டினோமைக்கோசிஸ், thoracic ஆக்டினோமைக்கோசிஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து pelvic ஆக்டினோமைக்கோசிஸ், அப்டாமினல் ஆக்டினோமைக்கோசிஸ்ன்னு இருக்குது. ஆக்டினோமைக்கோசிஸில் வந்து cervicofascial ஆக்டினோமைக்கோசிஸ் வந்து எப்படி இருக்குதுன்னா, அதுக்கப்புறம் வந்து அந்த ஆக்டினோமைக்கோசிஸ் வந்து 60% ஆஃப் த கேசஸ் இருக்குது. பெஸ்ட்டு ப்ரோக்னோசிஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டான்சில், லம்பி ஜான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கேஷியஸ், அதுக்கப்புறம் வந்து கேரியஸ் டீத்து, பெரிடான்டல் டிசீஸு, ட்ராமாட்டிக், அதுக்கப்புறம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், அதுக்கப்புறம் லம்பி ஜா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த ஃப்ரீம் இனிஷியலி வந்து லோவர் ஜா வந்து ரொம்ப லம்பியாக இருக்கும், ஃப்ரீமாக இருக்கும். இது வந்து cervicofascial ஆக்டினோமைக்கோசிஸ்னு தனியாகவே சொல்லுவாங்க. இது வந்து cervicofascial ஆக்டினோமைக்கோசிஸ்னால் வந்து இதுக்கப்புறம் வந்து லம்பி ஜான்னு இருக்குது. இது வந்து மாஸ் ஆஃப் பிரேக் டவுன் ஆஃப் அதுக்கப்புறம் வந்து breakdown of abscess and sinus is discharges to the pus is continued to the tiny yellowish அதுக்கப்புறம் வந்து சல்ஃபர் கிரானியூல்ஸ் வந்து உள்ளே வந்திருக்குமா. yellowish சல்ஃபர் கிரானியூல் வந்து வந்திருக்கும். இந்த செல்லுக்குள்ளே வந்து ஒரு சாஃப்ட் டிஷ்யூ போனை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுது. இந்த சாஃப்ட் டிஷ்யூ வந்து அதுக்கப்புறம் அட்ஜாயினிங் பண்ணுது, போனை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுது. அப்போ தொராசிக்கில் போனால் இன்ஃபெக்ஷன் ஆஃப் த லங்ஸ், அஸ்பிரேஷன் கேவிட்டி, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஹெர்பெட்டிக் லீஷன், அப்டாமினல் அண்ட் ஹெர்பெட்டிக் லீஷன் வந்துருக்குது. நிமோனியா வந்திருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அப்டாமினல் அதுக்கப்புறம் ஆக்டினோமைக்கோசிஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து என்னது சீக்கம், லிவரு, அதுக்கப்புறம் அப்பெண்டிக்ஸு, அதுக்கப்புறம் ஆஸ் அ ரிசல்ட் வந்து ஆர்கனிசம் இந்த ஓரல் கேவிட்டி எக்ஸ்டெண்ட் டு தி தொராசிக் கேவிட்டி வரைக்கும் போய் இங்கே வருது. பெல்விக், அதுக்கப்புறம் ஆக்டினோமைக்கோசிஸ் வந்து பெல்விக் காம்ப்ளிகேஷன் வந்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து இன்டர் ஆத்தரின் கவுண்டராக்டிவ் டிவைஸில் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து வந்திருக்குது. இப்போ வந்து மைக்ரோஸ்கோபிக் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். மைக்ரோஸ்கோபிக் ஃபீச்சர்ஸ் ஒரு ஆக்டினோமைக்கோசிஸ் வந்து எப்படி இருக்குதுன்னா, சென்ட்ரலில் வந்து எப்படி இருக்குதுன்னா இந்த மாதிரி கிரானுல்ஸ் வந்து இருக்குது. இப்போ வந்து மேக்ரோஃபேஜஸ் வந்து சைடில் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பெரிஃபரல் சைடு வந்து நிறைய கிளப்பாக இருக்குது. இப்போ வந்து உள்ளே வந்து பஸ் செல்ஸ் இருக்குது. சல்ஃபர் கிரானியூல்ஸ் வந்து உள்ள சென்டரில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லிம்போசைட்ஸ் அதிகமாக இருக்குது. ஃபாரின் பாடி ஜெயின் செல்லும் இருக்குது. ஃபாரின் பாடி ஜெயின் செல் வந்து இருக்குது. இதில் வந்து ஃபாரின் பாடி ஜெயின் செல் இருக்குது. இது வந்து கிரானுலோமேட்டஸ் சென்ட்ரலில் வந்து ஒரு கிரானுலோமேட்டஸ் செப்பரேஷன் இருக்குது. சென்ட்ரல் ஆப்சிஸ் ஃபார்மேஷன், அதில் தான் இன்ஃபெக்ஷன் இருக்கும். ஜெயின் செல் ஃபைப்ரோபிளாஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து கார்மெண்ட்ஸ் மெத்தா அமைன் சில்வர் ஸ்டெயினிங்கில் வந்து நம்ம பார்க்கலாம். இது என்ன ஸ்டெயினிங்னா வந்து GOM காம்ரீஸ் மெத்தினமைடு சில்வர் ஸ்டெயினில் வந்து பார்க்கலாம். மெத்தினமைடு சில்வர் ஸ்டெயினில் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து கார்மெண்ட்ஸ் மெத்திலமைன் சில்வர் ஸ்டெயினில் வந்து நம்ம நல்லாவே பார்க்கலாம். இது எங்கெங்கெல்லாம் ஆனால் வந்து cervicofascial லம்பி ஜான்னு சொல்கிறாங்க. thoracic lesion, abdominal lesion, pelvic lesion, இதெல்லாம் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து ஆக்டினோமைக்கோசிஸோடது.